எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான அவசரமான வானிலை எச்சரிக்கை வந்திருக்கு. அடுத்த சில நாட்கள்ல என்ன நடக்க போகுது, வானிலை எப்படி இருக்க போகுதுங்கிறத பத்தி நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். பாருங்க, மீண்டும் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. இதுதான் சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிற லேட்டஸ்ட் வார்னிங். இந்த ஒரு லைனே போதும் வரப்போற நாட்களோட தீவிரம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்க. முதல்ல நாம பார்க்க போறது புயல் எச்சரிக்கை பத்தின முக்கியமான அறிவிப்பு. வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த வார்னிங்கோட உண்மையான அர்த்தம் என்ன? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த கனமழை எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதாவது நவம்பர் 19 ஆரம்பிச்சு நவம்பர் 25 வரைக்கும் நீடிக்க போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால்ல பரவலா கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது ஏதோ ஒரு நாள் 2 நாள் மழை இல்ல, ஒரு வாரம் நீடிக்க போற ஒரு விஷயம். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, ஒரு வாரம் மழை பெய்யும் சொல்றாங்களே, இதுக்கு என்னதான் காரணம்? கடல்ல அப்படி என்னதான் உருவாயிட்டு இருக்கு? வாங்க அதை பத்தி பார்க்கலாம். இந்த தொடர் மழைக்கு காரணம் ஒண்ணு இல்ல, ரெண்டு வேற சிஸ்டம்ஸ் இருக்கு. ஒன்னு ஏற்கனவே குமரிக்கடல் பகுதியில் இருக்கிற ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி. இன்னொன்னு, இதுதான் ரொம்ப முக்கியம், நவம்பர் 22ஆம் தேதி வங்கக்கடல்ல புதுசா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது. இந்த ரெண்டாவதா உருவாக்க போற சிஸ்டம் தான் நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டியது. ஏன் தெரியுமா? ஏன்னா அது வெறும் காற்றழுத்த தாழ்வு பகுதியா இல்லாம அது இன்னும் வலுப்பெற்று ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறி கடைசியில ஒரு புயலா கூட மாற வாய்ப்பு இருக்குன்னு கணிச்சிருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு தீவிரமான எச்சரிக்கைகள் வந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ நாம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரோம். எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதியில கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க? ஆமாங்க, இதுதான் இப்ப எல்லாரும் மனசுலயும் இருக்கிற கேள்வி. நம்ம மாவட்டத்துக்கு வார்னிங் இருக்கா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் அடுத்தடுத்து வரப்போது, வாங்க பார்க்கலாம். முதல்ல இன்னைக்கு எங்கெங்க மழை பெய்யும்னு பார்த்தா, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அப்புறம் காரைக்கால். நாளைக்கு அதாவது நவம்பர் 20ஆம் தேதி குறிப்பா மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை இருக்கு. சோ இந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாரா இருங்க. அடுத்த நாள் அதாவது நவம்பர் 21ஆம் தேதி இந்த லிஸ்ட் இன்னும் பெருசாகுது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடியில ஆரம்பிச்சு ராமநாதபுரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், காரைக்கால் வரைக்கும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய நாட்கள் நவம்பர் 22ஆம் 23ஆம் தேதிகள். இந்த 2 நாள் தான் மழையோட தீவிரம் ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. லிஸ்ட்டை பாருங்க. ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் ஆரம்பிச்சு கடலூர், சிவகங்கை, காரைக்கால் வரைக்கும் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, இந்த மழை எச்சரிக்கையால நம்ம அன்றாட வாழ்க்கையில என்னென்ன பாதிப்புகள் வரலாம்? ஸ்கூல் காலேஜுக்கு லீவ் விடுவாங்களா? நம்ம சென்னையோட நிலைமை என்ன? இத பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 12. மழை உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது காரைக்காலையும் சேர்த்து மொத்தம் 12 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த மழை எவ்வளோ பெரிய ஏரியால பாதிக்க போகுதுன்னு. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் மனசுலயும் ஒரே கேள்விதான் ஓடிட்டு இருக்கும். ஸ்கூலுக்கு லீவை விடுவாங்களா மாட்டாங்களா? ஆமாங்க, கனமழை எச்சரிக்கை இருக்கிற மாவட்டங்கள்ல கண்டிப்பா ஸ்கூல் காலேஜுக்கு லீவ் விட அதிக வாய்ப்பு இருக்கு. குறிப்பா நாளைக்கு அதாவது நவம்பர் 20ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு விடுமுறை வரலாம். சரி, சென்னைக்கு என்ன நிலைமைன்னு கேட்டிங்கன்னா, அங்க வானம் மேகமூட்டமா இருக்கும். சில இடங்கள்ல லேசானதுல இருந்து மிதமான மழை வரலாம். இப்போ எல்லா தகவல்களையும் பார்த்துட்டோம். கடைசியா நாம நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான். வரப்போற இந்த கனமழையை சமாளிக்க உங்க ஏரியா தயாரா இருக்கா? தேவையான எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துக்கோங்க. எல்லாரும் பாதுகாப்பாருங்க.